மாப்பிள்ளை ரெடியா இருக்குப்பா, பொண்ணு தான் ரெடியா என்னன்னு தெரியல. நல்ல ரேட்லேயும் கிடைக்கும். பூவும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டேரெக்டாக வந்து பூவே கட்டியாச்சு. நான் சொன்ன மாதிரியே வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செக்க மழைங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல மழை. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டோர் ரூமுக்கும் போல, தோப்புக்கும் போல, அதுக்கு பதிலாக வீட்டில் நிறைய வேலை இருக்குது. அப்படியே என்ன வேலைங்கிறத அப்படியே பார்க்கலாம். முந்திரி பழம் இதை வந்து கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு காய வச்சிருக்கேன். இதை எப்படி பதப்படுத்தணுங்கிறத அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். இது வந்து முதல் நாள் பறிச்சுட்டு வந்த முந்திரி கொட்டை. இது இந்த பக்கம் காயுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஃபஸ்ட்டு வந்த முந்திரி கொட்டை. அன்னைக்கு ஃபஸ்ட்டு வரதோ இதேமாரி நம்ம அப்படியே வெயிலில் போட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். அதாவது காலையில எடுத்து வச்சிட்டோம், இருந்தாலும் வெயில் வந்து மாறி மாறி வருது நிழல். அதனால எந்த பக்கம் வெயில் அடிக்குதோ அந்த பக்கம் மாற்றி மாற்றி வைக்க வேண்டியதா. இதை ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா அந்த இது போட்டிருக்காங்க பாருங்க, ஃபென்சிங் மாதிரி. இந்த ஒரு இது நம்மளுக்கு அது என்ன சொல்லுவாங்க, ஃபென்சிங்னு மாற்றி மாற்றி சொல்கிறேன் நாட்டுக்கு. ரேக் மாதிரி நாங்கள் வந்து கம்பி போட்டு வச்சுருக்குறோம் வீட்டில். இதே பாருங்கள், இந்த பக்கம் இருக்குங்களா, அப்புறம் அந்த பக்கமும் இருக்கும் பாருங்கள். ஸோ அதுமாரி வீட்டில் வந்து 4 பக்கமும் இருக்குது. அதனால் வந்து ஃபுல்லாக இந்த வடகம் காயறது வந்து வெயில் அந்த பக்கம் இல்லைனா இந்த பக்கம் மாற்றி மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எத்தனை பேட்ச்னு எங்களுக்கே தெரியல. அந்த அளவுக்கு வந்து நாங்கள் இப்படி போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. வடகம் வேணுன்றவங்க ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாங்க நம்மள்ட்ட. இந்த வெயில் நாள் இருக்கிற வரைக்கும் தாளிப்பு வடகம் போட்டுக்கிட்டே தான் இருப்போம். வேணுங்கிறவங்க நம்மளுடைய வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் கொடுக்கலாம். வெப்சைட்டில் ஆர்டர் கொடுக்க தெரியாதவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வேணுங்கிற மசாலா, தாளிப்பு வடகம், சத்து மாவு எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம். மெயினா நீங்க சிக்கன் மட்டனை தவிர மீதி எல்லா குழம்புக்குமே நீங்க இந்த தாளிப்பு வடகத்தை யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கும். என்னம்மா அரிசி எது கழுவிடுறீங்க? இது இடியாப்ப மாவுக்குப்பா. இடியாப்ப மாவுக்கு நல்லா 3-4 டைம் தண்ணி ஊற்றி இதை நல்லா கழுவிட்டு அதுக்கு பிறகு வெயிலில் அப்படியே காய வைக்க வேண்டியதான். ஒரு வேலையாக வெளில போயிட்டேங்க. இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். இவங்க வந்து எங்கே மேலே வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்தா கீழே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முடியல, வெயில் இன்றைக்கி தான் சொன்னாங்களே, வெயில் சரியான வெயில். ஸோ மண்டையை புழக்கிற மாதிரி அடிக்குது. கொஞ்சம் சம்மர் டைம் ஆகிடுச்சுன்றதுனால எல்லாரும் கொஞ்சம் வீட்டில் சேஃபாக இருங்க. ஏன்னா அந்த வெயில் வந்து இருக்க வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே தான் இருக்குது, கம்மியாக மாட்டேங்குது. இருக்கிறதுக்கு அதிகமாகுது. நாங்களே வந்து இந்த ஏதாவது ரசம் அதுமாரிலாம் போடலாமா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பாதாம் பவுடர்லாம் அம்மா வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. பார்ப்போம், அது ரெடி பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறோம். நீங்களும் பார்த்து வீட்டில் ரெடி பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால் ரெடி பண்ண முடியலனா மட்டும் அந்த டைமில் நம்மள்ட்ட இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு கொஞ்சம் அடி. போந்தா வாசம் எங்கடா கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு தாங்க போகிறோம். என்னடா திருப்பி குலதெய்வ கோயிலுக்கு கிளம்புறீங்கன்னு கேட்பீங்க. வேறு ஒன்றும் இல்லை, எங்கள் அண்ணனுக்கு வந்து மேரேஜ் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக கோயிலுக்கு போய் வேண்டிக்கு போகிறோம். ஒரு சிறப்பான ஒரு பூஜையை போட்டுட்டு இன்னும் நிறைய வேண்டுதல்லாம் இருக்குது. அதையும் வந்து நல்லா நம்ம நடுகாட்டாமன்ட்ட போய் நல்லா வேண்டிக்கிட்டு வரோம். நீங்கள் பார்க்குறவங்களும் எங்களுக்காக சேர்த்து வேண்டிக்கிங்க. அங்கே போய் கோவிலில் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துக்கலாம். அதேமாதிரி நிறைய பேர் வந்து முந்திரி பழம், இன்றைக்கி அம்மா வீடியோவில் காட்டினது முந்திரி பழம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நம்ம முந்திரி பழம் அனுப்பலாம், ஆனால் கொரியரில் அனுப்ப முடியாது. ஒழுங்காக கிளியராக உங்களுக்கு வந்து சேராது. முந்திரி பழம் போகிற வழியிலே நிறையா பழமை வீணாக போயிடும். நீங்கள் கொரியர்லாம் பண்ண முடியாது. நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தரலாம். நீங்கள் தூரமாக இருக்கும்போது அது கொரியர்லாம் பண்ணி வேஸ்ட் ஆகிடும். அதுலேயும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் நேராகவே வந்து வாங்கிக்கலாம். தோப்புலேயே வந்து நீங்கள் வேணுங்கிறத பிச்சு சாப்பிடலாம். ஆமாம். ஆனால் என்ன ஒன்று, அந்த முந்திரி பழம் வந்து ஈசல் மாதிரி ஒரு நாள் வாழ்க்கை தான். ஆமாம். அந்த காம்போட பிச்சிட்டோம்னா அது அதுக்கப்புறம் லைஃப் அது முடிஞ்சதுன்னு அர்த்தம். வேறு மெத்தெல்லாம் இருக்குது. சில பேர் உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டும் சாப்பிடுவாங்க. சில பேர் வத்தல் போடுவாங்க. வத்தல் நம்மளும் போடுவோம். வத்தல் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா வந்ததுன்னா மேபி அதை கூட வேணால் நம்ம கொரியர் பண்ணலாம். வத்தல்லாம் கொரியர் பண்ணலாம். நாங்கள் போட்டுட்டு எல்லாத்தையும் வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். அதேமாதிரி இந்த மாதிரி தான் லாஸ்ட் டைம் நம்ம பலாக்கா காட்டியிருப்போம். இதில் இப்போ எல்லா பலாக்கும் அறுவடை பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக அங்கே ஒரு பலாக்கா இருக்குது, அதை விட்டால் இங்கே கீழே ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு மரம் இருக்குங்க. இந்த மரத்தில் இப்போ எல்லா காயும் நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும், மேலே ஃபுல்லாக அப்படியே திராட்சை பழம் காய்க்கிற மாதிரி ஃபுல்லாக பலாக்கா தான். அங்கே பாருங்கள், இந்த சருவிலெல்லாம் ஃபுல்லாக மறைச்சிருக்கு பாருங்கள். இலைக்கு மேலே அங்கேயும் இருக்குது, இங்கே இருக்குது, அப்படியே இங்கே எல்லாத்துலேயும் பலாக்கா இருக்குங்க. அதேமாதிரி இந்த மரத்துலையும் பாருங்கள், இங்கே ஒரு பின்னாடி ஒரு மரம் இருக்குது. இதில் ஒரு 3 காய்கிட்ட வச்சுருக்கு. அது கிளியராக தெரியல, நான் ஜூம் பண்ணி நினைக்கிறேன். பாருங்கள், ஒரு 3லேருந்து 4 காய் வரைக்கும் நிற்கிது. அதுலேயும் ஒரு சின்ன காயை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு 2 காய் விட்டால் போதும். ஏன்னா சின்ன மரன்றதுனால ரொம்ப நேரம் அது ஈல்டு அதிகமாக வராது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் அது ஈல்டு அதிகமாக வரணும்னா நம்ம காய் மாரி 1-2 கழிச்சு விட்டால் தான் கரெக்டாக வரும். இது பாருங்கள், பச்சை முந்திரின்னு சொல்லுவாங்க. இதுவும் வேணாம், இது வேணால் நான் அப்பா கொடுக்கலாமா வேணான்னு யோசிச்சுட்ருக்கோம். பச்சை முந்திரி வந்து எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நம்ம எல்லாருக்கும் கொரியர்லேயும் பண்ணலாம். நிறைய பேர் பச்சை முந்திரியும் செஞ்சு சாப்பிடுவாங்க. வடகம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேட்சில் வந்து இப்போதைக்கு இவ்வளோ தான் பெண்டிங் இருக்குது. அடுத்த பேட்ச் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வேணுங்கிறவங்க இந்த பேட்ச் முடியறதுக்குள்ளே வேணுங்கன்னா வாங்கிக்கோங்க. இல்லைனா அடுத்த பேட்ச் ரெடி ஆகிறதுக்குன்னு ஒரு 20 days ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். ஸோ வேணுங்கிறவங்க இதை வேகமாக ஆர்டர் கொடுத்து இதை ஆர்டர் போட்டுக்கோங்க. அடுத்த பேட்ச் ரெடி ஆனதும் திருப்பி அது ஒரு வீடியோ போடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போ மாப்பிள்ளை ரெடியா?
மாப்பிள்ளை ரெடியா இருக்குப்பா, பொண்ணு தான் ரெடியா என்னன்னு தெரியல, பொண்ணை தான் கேட்கணும். இப்போ நம்ம வந்து ஒன்று வேண்டிக்கிட்டு நம்ம கோயிலுக்கு போகிறோம், எல்லாமே வந்து அந்த கடவுளுடைய சித்தம் தான். அவங்களே வந்து நமக்கு மருமகளாக யார் வராங்கங்கிறத கண்டிப்பாக இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அவங்க நமக்கு அவங்க முடிவு பண்ணி நம்ம கண்ணில் கண்டிப்பாக அவங்க காமிச்சிருவாங்க. மாப்பிள்ளை வேற வெக்கப்படுறாரு. என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளைனாலே அந்த வெக்கம் இருக்கணும்டா. கல்யாண கலை தெரியுது மாப்பிள்ளை மூஞ்சில இப்பயே. கல்யாண வயசு வந்தாலே எல்லாருமே பெண்களாக இருந்தாலும் சரிதான், பசங்களாக இருந்தாலும் சரிதான், பொண்ணாக இருந்தாலும் பசங்களாக இருந்தாலும் எல்லாமே வெக்கப்பட தான் செய்வாங்க. பொண்ணு பார்க்க ரெடியா? வெக்கப்படுறோம் பாருங்க மாப்பிள்ளை. பைய ஒன்று நாங்கள் வண்டி எடுத்தாச்சு, சர்றன்னு போய் கோயிலில் தான் அடுத்த ஸ்டாப்பிங்க. அண்ணனும் அம்மா அந்த வண்டியில் வருவாங்க, நானும் அப்பாவும் இந்த வண்டியில் போக போகிறோம். இப்போ கரெக்டாக நம்ம கோயில் எந்த இடத்துல பாருக்கு? அதாவது சின்ன வடவாடியாக இருக்கும். சின்ன வடவாடி, பெரிய வடவாடி, அதாவது விஜயமாநகரம், அந்த 7 கிராமத்துக்கு நடுவில் இருக்கிறது நடுகாட்டம்மன். இந்த எருமனூர் தாண்டி விருதாச்சலம் எருமனூர் தாண்டி போவோம். எருமனூர் இந்த பக்கம் சின்ன வடவாடி, இந்த பக்கம் பெரிய வடவாடி, அடுத்து வந்து முகாசபுரம் அந்த பக்கம், அப்புறம் வந்து விஜயமாநகரம், தீலியும் ஊர் நடுவில் அம்மன். வடவாடி விருதாச்சலம் பக்கத்தில் இருக்க வடவாடி. வடவாடி அந்த காலேஜ் இருக்கு பாரு, ராம்தாஸ் காலேஜ் வழியாக போகும். ஆமாம், அது வழியாக போகும். நாங்கள் போயிட்டு கோயிலும் ஒன்ஸ் காமிக்கிறோம். யாராவது அந்த ஊராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்த போய்ட்டு வரோம். பை 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 பை. போகலாம். ரைட். விருதகிரீஸ்வரர் கோயில். பெரிய மாலை இல்லையாப்பா? நீட்டாக ஒரு மாலை வெயில் தாங்க பயங்கரமாக கொளுத்துது, சக்க வெயில். ஆளை பாருங்கள் எப்படி அழகாக அந்த பிள்ளை எப்படி களைச்சி போயிட்டான் பாருங்கள் வெயிலில் வந்து. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் பாலக்கரையில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் கடையிலேருந்து பிளாஸ்டிக் கடை, பாத்திர கடை, மல்லிகை கடை, எல்லா கடையுமே இருக்குங்க. நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் என்ன பொருள் வேணுமோ வாங்கிக்கலாம். எல்லாம் தரமானவும் நல்ல ரேட்லேயும் கிடைக்கும். பூவும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டேரெக்டாக வந்து பூவே கட்டியாச்சு. சாமிக்கு 2 மாலை வாங்கியாச்சு. அப்பா பார்த்தீங்கன்னா அங்கே சூடாக கற்பூரம் வாங்கிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே கட்டி கொடுக்குறாங்க. அதனால் அப்படியே டேரெக்டாக இங்கே வந்து மாலை வாங்கியாச்சு. எவ்வளோப்பா? மாலைப்பா. இந்த ஸ்கூலில் தாங்க மாப்பிள்ளை வந்து 6வது படித்தார். விஇடி எருமனூர் ஸ்கூல், நியர்பை விருதாச்சலம். மாப்பிள்ளை இந்த ஸ்கூலில் தான் 6வது படித்தார். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஃபுல்லாகவே வயல்வெளியாகவே இருந்ததுங்க. காடும் வயல்வெளியாக இருந்தது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பில்டிங்ஸாக வந்துருச்சு. ஃபுல்லாகவே வீடு கட்டுறது, போர் போடுறது, காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பில்டிங் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே. அப்பா சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தாங்க இந்த வீடு எல்லாமே இருக்குது, பில்டிங் எல்லாமே. அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காடு பகுதி தான். ஒரு பக்கம் பார்த்தா முந்திரி, ஒரு பக்கம் பார்த்தா எள், இன்னொரு பக்கம் பார்த்தா கரும்பு, இதுமாரி மாற்றி மாற்றி கலப்பு பயிராக தான் போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் மரவள்ளி கிழங்கும் போட்டு சாகுபடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போயாவது பாதை வந்து ஒரு கரடு முரடாக இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாதை கூட கிடையாது, ஃபுல்லாக மண் தர தான், ஃபுல்லாக மாட்டு வண்டி போகிற பாதை மட்டும் தான் இருந்தது. இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க, கோயிலுக்கு வந்தாச்சுங்க. சாவியில் வச்சு ஆமாம், கோயில் புதுப்பிச்சுட்டு இருக்கு, அதனால சாமி சிலையும் எடுத்து இங்கே வச்சுருக்காங்க.
அண்ணன் கேட்டதா சொல்லுங்க. வண்டி பூரா மறந்துடும். அதாங்க வெற்றிகரமாக கோயிலுக்கு வந்தாச்சு. வேண்டுதலையும் வேண்டியாச்சா? ஆமாம், வேண்டியாச்சு. அம்மா கிட்ட வந்து வேண்டுதலை வச்சுருக்கோம். ஆமாம், அது நிறைவேறுச்சுன்னா என்ன சிறப்பாக வந்து ஒரு படையல் போட்டுடலாம். மாப்பிள்ளைக்கு எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்ப்புகள்? மாப்பிள்ளைக்கு வந்து எதிர்பார்ப்புலாம் இல்லை. இல்லை நீ எதிர்பார்ப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாதுப்பா. இப்போ வந்து அதாவது நம்ம செய்கிற வேலையை வந்து அவங்க எடுத்து அவங்க நடத்தணும். அவ்வளோதான். பொறுப்பாக இருந்து எல்லா வேலையுமே பார்க்கணும். அது மாதிரி ஒரு பொண்ணு நல்லா படித்த பொண்ணா நம்ம வேலையெல்லாம் பார்க்குற பொண்ணா நமக்கு அமைஞ்சா போதும். எம்மதமும் சம்மதம். ஆமாம், எம்மதமும் சம்மதம். ஆமாம், ஹிந்து கிடையாது, கிறிஸ்டின் கிடையாது, முஸ்லீம் அப்படிலாம் கிடையாது. இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, எந்த பொண்ணாக இருந்தாலும் நமக்கு சம்மதம் தான். மாப்பிள்ளை பி ஹாப்பி. போதும், இந்த மாதிரி ஒருத்தாலும் போதும்பா. தேங்காய் பேங்க் தாங்க இருக்கும். தேங்காய் கொஞ்சம் அழுத்தாயிடுச்சு. கொஞ்சம் முந்திரி பழம் வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா முந்திரி பழம் வைக்கிறாங்க. நம்ம வீட்டில் ஏகப்பட்ட முந்திரி பழம் இருக்குது. முந்திரி பழம் வைக்கிறாங்க. அதாவது நிறைய பேருக்கு வந்து இந்த பழம் கிடைக்காது. அப்படிங்கிறதுனா இருக்கிற இடத்துல வந்து வச்சு விற்கிறாங்க. இப்போ வெளியில நிறைய பேர் வராங்களா, அவங்களாம் வாங்கி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து கோவில் வந்து வேலை நடந்துட்டுறதுனால நம்ம உள்ளார போய் பூஜை பண்ண முடியல. இப்போ சிலையவே வந்து இடம் மாற்றி வச்சுருக்காங்க. ஆமாம், ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு அதை வச்சுருக்காங்க. கோயில் ஆவணி மாதம், ஆவணி லாஸ்ட்டில் கும்பாபிஷேகம், ஆடி மாதம் வந்து திருவிழா நடக்கும் அந்த கோயிலில். இப்போ பாருங்கள், மேகலாம் நல்லா கரையர்னு மழை வர மாட்டேங்குன்னு செத்த நேரத்தில் நல்லா காற்றடிக்குது பயங்கரமாக. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக மேகம் இருட்டிட்டு வருது. வெயிலே காணும். இப்போ வரும்போது எவ்வளோ வெயில் அடிச்சதோ அந்த அளவுக்கு இப்போ வெயிலே காணும். நம்ம கோயில் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நடுகாட்டாயி அம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வடவாடி, அப்புறம் வந்து எருமனூர், விருதாச்சலம் வழியாக வந்தீங்கன்னா எருமனூர் வந்து வடவாடி வந்து இப்படி வரணும். ஸோ அது உள்ளே கொஞ்சம் காட்டுக்குள்ளே இருக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து கடவாக இருந்தது, அப்புறம் தான் வயலாக மாறிச்சு. அதுக்கப்புறம் சுற்றி கொஞ்சம் ஷெட் அது இதுன்னு மாறி இருக்குது. நாங்கள் எங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது, சின்ன வயசில் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு குட்டை ஒன்று இருக்கும். இந்த அங்கே ஒரு ஏரி மாதிரி இருக்கும். அது மட்டும்தான் சுற்றி பார்த்தீங்கன்னா காடாக இருக்கும். அந்த அளவுக்கு செம்ம அடர்ம்பாக இருக்கும் இந்த இடம்லாம். இன்னும் யார் வந்து போனாலுமே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். லைட் வசதி கிடையாது, எதுவும் கிடையாது. சாமி இருக்கும், கோயில் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. வந்து பொங்க வச்சுட்டு எல்லாம் குடும்பத்தோட மாவிளக்கெல்லாம் போட்டு அப்போ போவோம். இப்போ வந்து தனியாக நாங்கள் ஒரு வேண்டுதலுக்காக வந்தோன்றதுனால பெருசாக அதிகமாக இப்போதைக்கு எதுவும் செய்யலை. இந்த கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் கோயிலில் எல்லாம் இந்த திருவிழாலாம் நடக்கும் இல்லையா, அந்த டைமில் வந்து நம்ம நினச்சி வேணுனதெல்லாம் சீக்கிரமாக நடந்துடுச்சுன்னா வந்து நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செய்வோம். அப்படி இல்லை கொஞ்சம் டைம் எடுத்து செய்யனாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறமேட்டு நம்ம நல்லா செய்வோம். அன்றைக்கி நான் வந்து வீடியோ இன்னும் சூப்பராக பண்ணுறோம். ஏன்னா வந்து இப்போதைக்கு எதுவும் கூட்டம் இல்லை, அதிகமாக இல்லை. இப்போ நம்மளுடைய வேண்டுதலுக்காக வந்தோன்றதுனால அப்படி ஜஸ்ட் வந்தோம், சாமியை கும்பிட்டுட்டு வேண்டுதல் வச்சுட்டு இப்போ அப்படியே கிளம்ப போகிறோங்க. ஃபோன் நம்பரா? நிறைய நம்பர் இருக்காங்க, 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. எங்கே பார்த்தாலும் நம்பர் இருக்குப்பா. அங்காண்டிய நம்பர் இருக்குது, சின்ன வடவாடி. நம்ம வரக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா வெயில் செம்ம வெயில், அப்படியே மண்டையை பொழக்கிற மாதிரி வெயில் அடிச்சுது. இப்போ அப்படியே கிளைமேட்டை பாருங்களேன், செம்மையாக அப்படியே நல்லா காற்று கூலிங்காக வருது. மேகமும் வந்து அப்படியே ஒரே மேகமூட்டமாகவே இருக்குது. வானமும் போகிறதுக்குள்ளே மழை வந்துருமா என்னன்னு தெரியல. தாலிக்கு வடங்கெல்லாம் அங்கே வந்து மெத்தையில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தோம். அங்கேயே ஆள் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்துப்பாங்க. அப்படி நினைக்கினே விட்டுறாங்களா என்னன்னு தெரியல. வெத்தலையா? வெத்தலை கொடி பாருங்க. வெத்தலை தானே அது? இது வெத்தலையா? வெத்தலை தான்.
நம்ம சொன்னோம்ல அந்த ஏரி தான் இருக்கா அப்படியே ஷேர் போட்டு போய் 22 நெட்டோட இந்த மாப்பிள்ளை வேணும்னா கீழே தர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கொரியர் மூலயமா சென்ட் பண்ணி விட்டுருவோம் சீக்கிரமாக. சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே மழை வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரியே வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செக்க மழைங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல மழை, ஃபுல்லாக மழை போட்டு வெள்ளத்து கட்டுது. அதான் அப்படியே ஒரு பக்கத்துலேயே இருக்க ஒரு கோயிலில், இது பச்சாயி கோயில்னுவாங்க. இங்கேயும் வந்து ஆமாம், இங்கேயும் புதுப்பிச்சுட்டு தான் இருக்காங்க, புது கோயில் தான் கட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே பக்கத்துலேயே ஷெட்டு போட்டு அதில் தான் சாமி இருக்குது. அப்படியே மழைக்கு அப்படியே இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இங்கே ஓரமாக நிற்கிறோம். இதன் மூலயமா என்னம்மா தெரியுது? மழை பெய்யறது மூலயமா என்ன தெரியுதுன்னா நல்லது நடக்கும்னு தெரியுது. ஆமாம், அம்மன் உத்தரவு கொடுத்துட்டாங்க. மாப்பிள்ளைக்கு சந்தோஷம் தாங்க உள்ளங்க. விரைவில் நடக்கும். ஆமாம், விரைவில் நல்ல செய்தியோடு சந்திப்போம். ஆமாம், அதாவது அடிச்ச வெயிலுக்கு நல்ல ஒரு மழை. ஆமாம், அதுக்காக வந்து அப்படியே கூலிங்காக ஆகிற மாதிரி மழை வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எள்ளுக்காக போட்டுருக்காங்களாட்டுக்கு. எள்ளுக்காக பாருங்கள், மழைக்கு அதுக்கு மல்லி வச்சுருக்காங்கப்பா. முன்னாடி அள்ளி வச்சுருந்துருக்கலாம். எல்லாம் ஃபுல்லாக எள்ளுக்காய், முந்திரி, இது கரும்பு, அது மாதிரி தான் போட்டிருக்காங்க. வாழை மெயினாக அதிகமாக வந்து கரும்பு தான் இப்போ பயிருங்க. கரும்பு, எள்ளு, அதுதான் அதிக பயிர். பையா எங்கே பாரு பைரவா பார்க்குறோம். மயில் நினைஞ்சிட்டு வந்திருக்கான் ஆள். நல்லா நேரில் பார்க்கும்போது பயங்கர மழையே தெரியுது, ஆனால் ஃபோனில் பார்க்கும்போது மழை கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. பயங்கர மழை. மழை நின்னதுன்னு தாங்க வீட்டுக்கே போக முடியும். அது வரைக்கும் அப்படியே இங்கே வெயிட் பண்ண வேண்டியதுதான். சிறுவட்டுங்கெல்லாம் இங்கே விளையாடிட்டு இருக்கு. அவ்வளோதாங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ போயிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. வாங்க சாப்பிடுங்க, வாங்க. என்னம்மா நான் வரத்துக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டிங்களாட்டுக்க? ஆமாப்பா, பொழுது போயிடுச்சு, நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. சரி அப்படியே நேரம் ஆகுதே போய் எடுத்து வச்சுருவோன்ட்டு நானும் அப்பா வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கோம். வச்சுட்டு வந்துடுறோம்ப்பா. அப்புறம் பார்த்தா அந்த பக்கம் அரிசி வேற நம்ம இடியாப்ப மாவுக்கு கழுவி போட்டுருந்தோம். இந்த பக்கம் முந்திரி கொட்டை காஞ்சிட்டு இருந்தது. இந்த பக்கம் ஃபுல்லாகவே ரேக்கில் வந்து வடம் தாலி படம் காஞ்சிட்டு இருந்தது. சரி ஒன்றை பார்த்தா வேலைக்கு ஆகாது, பொழுது வர ரொம்ப போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அப்பாவை கூப்பிட்டு வந்து அப்படியே ட்ரேவ் எடுத்து அடிக்கிட்டே இருக்கான். முந்திரி கொட்டை, அரிசி எல்லாமே அதெல்லாம் எங்க டப்பா எடுத்து வச்சிட்டிங்களா? சரி, இந்த வடகம் நல்லா காஞ்ச மாதிரி இருக்கு. நாளைக்கு காலையில் இதை பேக்கிங் போட சொல்லிருங்க. நல்லா காஞ்சிச்சுப்பா. நாளைக்கு அப்படியே ஆளுங்க வர்றதும் அப்படியே இதை அப்படியே பேக்கிங் பண்ணிட வேண்டியதான். இது அப்புறம் மே பிறந்துச்சுன்னா கோடை மழை வந்து அப்போ எப்போ தான் வருதுன்னே தெரியாது. டக்குன்னு பார்த்தா வெயில் அடிக்கும், அப்புறம் பார்த்தா உடனே மழை வரும். அதனால தாலி படகத்தை வந்து இதோட சரி முடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்ம கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு மெசேஜ் போட்டால் போதும், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டாம், வேணுங்கிற மசாலா மற்றும் ஏபிசி மால்ட்டு, சத்து மாவு, வடகம் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நம்ம வந்து காலையிலே எழுந்திரிச்சு இந்த பக்கம் அரிசி காய வச்சோம், முந்திரி கொட்டை காய வச்சோம், தாலி படகத்தை காய வச்சுட்டு அப்படியே மதியம் வந்து அடிக்கிற வெயிலையும் வீணாக்காமல் அப்படியே கோயிலுக்கும் போய் வந்துட்டோம். இப்போ வந்து பெரிய தம்பிக்கு தான் வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறோம். அது நல்ல பொண்ணு அமையணும்னு சொல்லிட்டு நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டிங்க. அப்புறம் நாளைக்கும் தோப்புக்கு போகிற வேலை இருக்குது. தோப்புக்கு போயிட்டு நிறைய பேர் வந்து முந்திரி பழம் கொடுக்க முடியுமா கொரியரில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. அதை எப்படி நம்ம உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத நாளைய வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். வாங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.